Praise God. வார்த்தைக்காக பார்ப்போம். சோதரம் ஆண்டவரே துதிக்கலாம் தகப்பனே. அந்த நேசிக்க நல்ல தகப்பனே செலுத்துகிறேன். இவையில் ஆண்டவரே இவளை நான் ஆராதிப்போம் துதித்து ஆண்டவன் நாமத்தை உயர்த்தினோம். ஆண்டவரே இந்த ஒரு நல்ல வார்த்தையை தாங்க. இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே நீ ஆண்டவரை புரோஜனமுள்ளதாக வார்த்தையை தெரிவு செய்யலாம். வெள்ளப்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நடப்பதாக நம்ம ஒரு தொடர்புதையாக மீட்கப்பட்டவனுடைய கிடைக்கிற பதிலை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். மீட்கப்பட்டவனுக்கு கிடைக்கிற பதில் என்னது? அவன் சங்கீதம் 91:15 சொல்லப்பட அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாதம் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ ஆபத்து நேரத்துல நம்ம நோக்கி கூப்பிடும் போது அவரை நோக்கி கூட அவர் என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறாரு. கொடுக்கிற மாத்திரம் இல்ல, அவர் நம்மோடு என்ன பண்றாரு? இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றாரு? தப்பு வைக்கிறாரு. நம்ம என்ன பண்றாரு? கனப்படுத்துகிறாரு. தப்பு வைக்கிறது மாத்திரம் கிடையாது, நம்ம என்ன பண்றாரு? உயர்த்தவும் செய்கிறாரு. ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்தின் மூலமாக, அந்த மீட்பு என்ற காரியத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றாரு? மீட்டு எடுத்து நம்ம வந்து என்ன பண்றாரு? அவரோடு இருக்கும்படியாக, அவரோடு என்னைக்கும் அரசாளும்படியாக நம்ம என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல நம்ம பார்த்துட்டு வருகிறோம். ஒவ்வொரு காரியம் தேவன் நம்ம எப்படி கனப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்து வருகிறோம். அல்லேலூயா. இப்போ கனப்படுத்துகிறது என்று சொல்லும் போது அது நாலு வகையா நான் சொல்லி கொடுத்தோம். உங்களுக்கு என்ன ஞாபகம்? அடிக்கடி கேட்பேன், ஞாபகம் இருக்கா? 4 வகையை பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தேவனை எதிராக கனப்படுத்தாரு. எப்படி கனப்படுத்த? மனுஷனை அவருடைய படைப்புல என்ன பண்றாரு? கனப்படுத்துகிறாரு. 2வது என்னது? அவருடைய ரட்சிப்பின் மூலமாக, இல்லையா? அவர் ரட்சிப்பின் மூலமாக அவனை கனப்படுத்துகிறாரு. 3வது அவனுக்கு என்ன பண்றாரு? அவனோட புத்திர சுவீகாரத்தை என்ன பண்றாரு? நீடிக்க செய்கிறது மூலமாக அவனை கனப்படுத்துகிறாரு. 4வது என்னது? 4வது எப்படி கனப்படுத்துகிறாரு? அவரோட ஒரு உடன் ஊழியக்காரா மாற்றுறது மூலமாக என்ன பண்றாரு? அவர் கனப்படுத்துகிறார். மறக்கவே கூடாது, சரியா? நான் திருப்பி கேட்பேன். நாட்டுல 1-2 வாரம் திருப்பி கேட்பேன். நான் மறக்க கூடாது. 4 விதமே கனப்படுத்துறாரு. என்ன சொன்ன? படிப்புல நம்ம கனப்படுத்துறாரு. ரட்சிப்பின் மூலமா நம்ம கனப்படுத்துறாரு. புத்திர சுவீகாரத்தை நீடிக்க செய்வது மூலமாக கனப்படுத்துறாரு. உடல் ஊழியக்காரராக மாற்றுவது மூலமாக என்ன பண்றாரு? கனப்படுத்துகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுல நம்ம கனப்படுத்துறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும் அதை குறித்து தான் நம்ம குணாதிசயம் எப்படி இருக்கு? கனப்படுத்தப்பட்டவரும் நம்ம கனப்படுத்தப்பட்டோமா இல்லையா? அப்போ நம்ம குணாதிசயம் எப்படி இருக்கணும் அதை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எடுப்போமா? நெகேமியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க. ஜனங்களை வாழ்த்தினார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய தீர்மானத்தை பார்த்தோம். அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? குறுகி இருக்கிறது. அந்த டைம்ல நிறைய பேர் அந்த இழுத்தி நெகேமியா என்ன பண்றாரு? அலங்கத்தை கட்டணும்னு சொல்லிட்டு வராருங்க. எங்க எருசலேம் இழுத்தி கிடக்குதே, பாலாய் கிடக்குதே, அந்த நகரம் பாலாய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அத ஒரு பாரம் நெகேமியாவுக்கு இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு? கட்டணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து என்ன பண்றாரு? வராரு. ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்டு வராரு. சரியா? வந்துட்டு இங்க என்ன பண்றாரு? ஒவ்வொன்றையும் பாக்குறாரு, முழுசையும் பாக்குறாரு, சுத்தி பாக்குறாரு, எல்லா இடத்துலையும் சுத்தி போய் பாக்குறாரு. 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
அது அவன் என்ன பண்றாரு, முதல்ல எல்லாவற்றையும் இங்கெல்லாம் இடிச்சு கிடக்குது, இதெல்லாம் இது பண்றதும் ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு என்ன பண்றாரு பாக்குறாரு ஏரியா. அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீர்மானத்தை எடுக்காரு, எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தீர்மானத்தை எடுக்கிறாரு. ஓகே கரெக்டா பெர்ஃபெக்டா என்ன பண்றாரு, இதுக்கு ஆள் தேவை, இதுக்கு இது ஆள் தேவை. அப்புறம் அடுத்த காரியம் என்ன பண்றாரு, இட ஒதுக்கீடு. அதான் இது எல்லாம் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாங்க, இதை ஒதுக்கீடு பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஏற்கனவே கொஞ்சம் ஆட்கள் இருந்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அங்கேயே கொஞ்சம் பேர் இருந்த ஆட்கள் தான் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன பண்றோம், இது தேவ நகரம், இதை நாங்க என்ன பண்றோம், இங்கேதான் என்ன பண்றோம் இருக்கிறோம், இங்கேயே இருக்கிறோம்னு சொல்ற ஒரு தீர்மானம். சோ அந்த தீர்மானத்தை எடுத்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, ஜனங்க என்ன பண்றாங்க, வாழ்த்துனாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கனப்படுத்தப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு ரெண்டு விதமா நம்ம பார்க்கிறோம். நம்ம முதல்ல தேவனுடைய கட்டளை நம்ம என்ன பண்றோம், கீழ்ப்படுகிறதுக்கு முன்வார்களா இருக்கணும். ஏன்னா நிறைய நேரத்துல ஆண்டு ஒரு காரியம் சொல்லுவாரு, ஒரு விஷயம் சொல்லுவாரு, அத அப்படியே செய்யறதுக்கு நிறைய பேருக்கு முன்வர முடியாது. ஒரு ரெண்டு மிஸ்டேக் இருக்குதான் பாஸ் காரியம் யாராவது முன் வர்றதுக்கு என்ன பண்றாங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கீழ்ப்படுகிறோம் அவங்களுக்கு என்னது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒரு காரியம் சொல்லும் போது அது அப்படியே செய்யறதுக்கு. ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து மெயின் எக்ஸாம்பிள் சவுல் தான் பார்க்கணும். சவுல் பழைய ஏற்பாடு ஒரு ராஜா. அவர் யாரு, இஸ்ரவேலின் முதல் ராஜா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. அப்படி அப்படி வந்து நிறைய யுத்தங்கள் பண்ணியிருக்கிறார், நிறைய காரியங்களை மேற்கொண்டிருக்க, நிறைய எல்லா இடத்துலையும் போயிருக்கிறார். ஆனா ஆண்டு செஞ்சு ஆண்டு சொன்னதெல்லாம் அப்படியே சீக்கிரம் ஒரு ஆளா இருந்தார். ஒரு நேரம் வந்து ஆண்டவர் போயிட்டு என்ன பண்றாரு, அமெரிக்கர் போயிட்டு என்ன பண்றாரு, யுத்தம் பண்ணிட்டு ஒண்ணுமில்லாம எல்லாத்தையும் என்ன பண்ணுது அடிச்சு போட்டுலாம். ஒண்ணுமே விட்டுறாத, என்னது ஒண்ணுமே விடாத எல்லாத்தையும் என்ன பண்ணு அழிச்சு போட்டு. ஆனா இவர் யாரு பேச்சு கேட்கணும், ஆண்டு பேச்சு கேட்டு இவனால ஆண்டு பேச்சு கேட்டு அதுபடி நடந்துட்ட ஒரு மனுஷன், ஒரு ராஜா. அந்த டைம்ல யார் பேச்சு கேட்டாங்க, ஜனங்க. நல்லா இருக்குது, இவ்வளவு அழகா இருக்குது, பாழா போயிடக்கூடாது, இதெல்லாம் பாழா போயிடக்கூடாது. ஜனங்க சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், நல்லதை மாத்தி எடுத்து யாருக்கு காணிக்க, தேவனுக்கு காணிக்கணும், தேவனுக்கு பலி செலுத்தணும். ஏன் கேட்டாரா, அந்த இடத்துல பலி கேட்டாரா, இல்ல. பலி கேட்கும் போது என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் பலி செலுத்த என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். இவரு இங்க ஒரு பக்கம் சவுல் இருக்கட்டும், திருப்பி வந்து சவுல் வர இந்த பக்கம் ஆபிரகாம் எடுத்துருக்காரு. ஆபிரகாம் வந்து யாரு, ஒரு விசுவாச தகப்பன். அவர் தவம் இருந்து என்ன பண்ணாரு, அவர் பிள்ளைய பெற்றாரு 100 வயசுல. 100 வயசுல பிள்ளைய பெற்றுட்டு இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, சோதிக்க முடியாது. ஏன்னா என்ன 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 பண்ற, என்ன லவ் பண்றானா, இன்னும் என்ன லவ் பண்றானு சோதிக்க முடியாது. என்ன பண்றாரு, அவன் பிள்ளை என்ன பண்றாரு, பலி செலுத்த சொல்றாரு. இங்க என்ன மலைக்கு வர சொல்றாரு, ஒரே மலைக்கு.
மோரியா மோரியா அதுவும் ஒரே தான், ரெண்டு ஒன்று தான். மோரியா மோரேவும் ஒன்று தான். இன்னொரு இடத்துல அதே பேர் வந்து ஓரேக்கும். ஆனா என்ன சொல்றாரு, மோரியா மலைக்கு வைக்க என்ன பண்ண என்ன பலிசு, அவன் குழந்தைய என்ன பண்ண பலிசு ஈசாக்க என்ன பண்ணாரு இங்க, என்ன பண்ற கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி நிமிஷம். ஆனா விசுவாசத்தை முடியல, அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க போயிட்டாங்க, நாங்க போயிட்டு நாங்க திரும்பி வருவோம். அவன் மனைவிக்கு அதான் சொல்லியிருந்தார், சாராவிக்கு அதான் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்க வேலைக்காரங்க என்ன பண்றாரு, அவங்ககிட்ட சொல்றாரு நம்ம போயிட்டு பலி செஞ்சுட்டு நாங்க திரும்பி வருவோம். பேசுறது என்னமோ என்ன பண்றாரு, விசுவாச வார்த்தை தான் என்ன பண்றாரு, பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் என்ன பண்றாரு, கடைசி நிமிஷம் வரைக்கும் பிள்ளைகிட்ட கூட பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு, இங்க என்ன இருக்குது, கட்டை விறகு இருக்குது, தீவட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆட நானும் கர்த்தரை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே என்ன பண்ணல, அந்த ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை மீறவே என்ன பண்ணல இல்ல. கேட்டுக்கலாம், எப்படி என் பிள்ளைய பலி செலுத்தலாம் கேட்டுக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணல, கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் தான் என்ன தெரியும், கர்த்தர் தான் என்ன பண்ணாரு, இந்த குழந்தைய கொடுத்தாரு என்று அவருக்கு என்ன பண்ணும் தெரியும். அதனால என்ன பண்ணாரு, அவர் என்ன சொன்னாரோ அப்படியே என்ன பண்ணாரு செய்யறாரு. கடைசி நிமிஷம் கத்தி ஓங்குற வரைக்கும் அதான் கீழ்ப்படிதல், அதான் கீழ்ப்படிதல். என்ன கர்த்தர் செய்ய சொன்னாரோ அப்படியே என்ன பண்ணும் செய்யணும். சவுல்கிட்ட என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் அழிச்சு போடு. 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வைக்கணும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வைக்கணும். என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் அழிச்சு போடு, ஒன்னத்தையும் விடாது. ஆனா என்ன பண்ணாரு, பொருத்தத்தை எடுத்துனாரு. இப்போ அது மாத்திரம் இல்ல, பலி என்ன பண்ணாரு, பொறுக்கல. யாருக்கு வர்றதுக்கு, தீர்க்கதரிசி வர்றதுக்கு என்ன பண்ணல, பொறுக்க முடியல. அவரே என்ன பண்ணாரு, பலிய ஆண்டவருக்கு டபுள் கோபம். ஆண்டவர் கோபம் என்ன ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. சொன்னது சொன்னபடி செய்யல, அது இல்லாம உனக்கு தடுக்காத வேலையை என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ராவா செய்யல. இப்ப என்ன நடக்குது, வாசிப்போமா 14ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை நீ என்ன பண்ணல, கை கொள்ளவில்லை. அதனால உன் ராஜ்யமாக உன்னை விட்டு என்ன பண்ணிச்சு, போயிடுச்சு. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளையை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே செய்யணும், அப்படியே செய்யணும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. என்னோட தமிழ்நாடு சாரி வரலாம், ஒரு கிளாஸ் எடுத்து அந்த இடத்துல வைக்கணும்னா டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல வைக்க சொன்னா அந்த பாயிண்ட்ல என்ன பண்ணணும், வைக்கணும். அதே டேபிள் தானே, இங்க வச்சா என்ன, அங்க வச்சா என்ன, அதெல்லாம் கிடையாது. எங்க வைக்க சொன்னாரு, எங்க வைக்க சொன்னேன், இங்கதான் டேபிள். நான் எங்க வைக்க சொன்னேன், இங்கதான் வைக்க சொன்னேன். அந்த போஸ்டர் இருக்கும், அந்த போஸ்டர் தான் நீங்க சொல்றாரு. அப்பா சட்டை போஸ்டர் பொசிஷன் மாறி இருக்கும், டெஸ்ட் பண்ணுவாரு. அப்பா பயங்கரமான ஆளு எங்க அப்பா. போஸ்டர் மாறி இருக்கும், அது டீ கப்பு வைக்கிறதுக்கு, மங்கு வைக்கிறதுக்கு ஒரு ரவுண்டா இருக்கும், காரப்படி இருக்கக்கூடாதுன்னு வேணுமே மாற்றி வைப்பாரு. அது வைக்கிறானா இல்ல டேபிள்ல எதை வைக்கிறானா இல்ல பார்த்து, அதுதான் அப்படிதான் நமக்கு தேவணும். என்ன பண்ணுவாரு, டெஸ்ட் பண்ணுவாரு, போதி பாருங்க.
அப்படியே பண்றானா, அவனுக்கு அடுக்காத காரியத்தை என்ன பண்றாரு, பண்றாரான்னு என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்ணுவாரு, சோதிப்பாரு. ஆனா அதை என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். சோதனை என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அப்போ இத என்ன பண்றாரு, கீழ்ப்படியாம ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் முடிச்சிடு, ஒண்ணுமே மிச்சம் வைக்காத. அதுக்கு முதல் வசனத்தை வாசனம் 13 வசனமா. சவுலை பார்த்து ஏன் கட்டளையை கை கொள்ளாம போனீர், அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ராஜ்யம், ஒரு நீங்க எப்படி எங்க இருந்தீங்க, கழுதைக்கு தேடி வந்த ஒரு ஆளை, அவன் கழுத காணும்னு சொல்லிட்டு தேடி வந்த ஆளை இஸ்ரவேலோட ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவரா மாத்தினாரு. ஒரு ராஜ்ய பாரத்தை கொடுத்தாரு. அதெல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், பொறுக்க முடியல. ஒண்ணு கீழ்ப்படியாம, இன்னொன்னு என்ன பண்ணல, பொறுமை இல்ல. ஒண்ணு ஃபர்ஸ்ட்லயே அவுட். கீழ்ப்படியாம என்ன ஆயிடுச்சு, அவரு அவுட் ஆயிட்டாரு, போல்டு கிளீன் போல்ட் ஆயிட்டாரு. அடுத்தது இன்னொரு எக்ஸ்ட்ராவா, அது ஒண்ணுத்துல தப்பு பண்ணிதாலும் கூட அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். என்னது, மன்னிப்பு கேட்டிருக்கலாம், மன்னிச்சு பாருங்க ஆண்டவர். ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு பலியும் செலுத்தினா இருப்பாரு. அப்பதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, டோட்டல் நாக் அவுட். கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு, உன் உள்ளத்தை பார்க்கிறாரு, உன் செயலை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆண்டவர் கர்த்தர் செய்யற காரியம் அது என்ன பண்ண தடைப்படாது. உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிப்பாரு. உன்னோட ஆசீர்வாதத்தை உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, எடுத்து போட மாட்டாரு. நீ ஆனா சொல்ற, அதான் சொல்ற, ராஜ்யபாரம் உன்கிட்டதான் இருக்கும். ஆனா அவங்க வந்து என்ன பண்றான், நீ ராஜாவா தான் இருப்ப. ஆனா என்ன ஆயிடுச்சு, உன் ராஜ்யபாரம் உன்கிட்ட என்ன பண்ண எடுத்துக்கொண்டு யாருக்கு கொடுக்க போனோம், இன்னொருத்தர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு என்ன பண்ணும், கொடுக்க படுவட்ட. அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்கிட்ட என்ன பண்ண, கொடுக்க படுவட்ட. ஏன்னா நீ கட்டளை என்னப்பட்ட மீறிட்ட, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ என்ன பண்ணல, செவி கொடுக்கல. அடுத்த வருஷம் வாசமா 15. சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டிலுள்ள சிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். போயிட்டாரு, இந்த இடத்துல இருக்க கூடாது, போயிட்டாரு. அப்போ பாத்துங்க, ஆண்டவரை டிஸ்கஸ் பண்ணிருக்கிறார். டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய, ஒரு அசிங்கப்பட்டு இருக்கிறார் ஆண்டவர். நிறைய நேரத்துல தான் முடியணும். நம்ம கீழ்ப்படியாமையின் மூலமாக நம்முடைய கர்த்தரை என்ன பண்ணிடும், அசிங்கப்படுத்திடும். அதனால என்ன பண்றாரு, சபையை பேசி எரிச்சு போயிட்டாரு. பின்னாடி என்ன பண்றாரு, அந்த அவருக்கு இதையே குடிச்சு இருக்கிறான், அவருடைய சாவிய கிழிக்கவும் செஞ்சார். இன்னும் கோபம் பயங்கரமா ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால சாப்பிட்டவே சாவு விட்ட காரணம் என்ன, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சாவு விட்ட காரணம் என்ன, தீர்க்கதரிசி என்ன பண்ண வெயிட் பண்ணல. அவர் திரும்பி போகும்போது என்ன பண்ணாரு, யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
இருந்தா இது நிக்கதேமை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிக்கதேமு யாருன்னா ஒரு யாரு பரிசேயன். அது எல்லா இடத்துக்கும் யாரு அவர் போதவர் மாதிரி இல்லையா, வேதத்தை அறிந்தவர், கரைச்சி குடிச்சவர் பரிசேயர்லாம், அதை மீறாதவர்கள். நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அதை கொஞ்சம் ஒரு புள்ளி அளவு கூட என்ன பண்ண மாட்டாங்க, மீற மாட்டாங்க. அப்படியே செய்கிற ஒரு மனுஷர் மனுஷனா இருந்தவர் இப்போ யாருக்கு தேடி வர, இயேசுவை தேடி வர. அவர் போதனையெல்லாம் கேட்டுட்டாரு. கேட்டுட்டு இப்படி எல்லாம் இருக்குதா, நீ நல்லதான் சொல்லிட்டு வரீங்க, நீ நல்லதான் போதிட்டு வரீங்க, தேவன் உங்களுக்குள்ள இல்லைன்னா இந்த காரியம் எல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் அதுல இருக்கும். அதை நான் வாசி பண்ணேன். கர்த்தர் உங்களுக்குள்ள இல்லைன்னா அந்த காரியம் எல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இது தேவ மனுஷர். சைலண்ட் போயிடும். அப்போ அப்படி இருக்கும்போது எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கவனமா செய்யணும். அவர் என்ன பண்றாரு, இது வரைக்கும் அவரோட வார்த்தை என்ன பண்ணாரு, அப்படியே கீழ்படிச்சுட்டு வந்தவர். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாரு, அப்படியே கடைபிடித்துட்டு வந்தவர். கட்டளைகள் எல்லாம் அப்படியே கீழ்படிஞ்சு அப்படியே செய்கிற ஒரு ஆளு. இப்போ ஆனா அவர் சொல்ற, அவரு ஆண்டோட வார்த்தை கேட்டு அது இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணாரு, அவர்கிட்ட கேள்விகள் கேட்கறது வந்தார். நீங்க நல்லாதான் சொன்னீங்க, கர்த்தர் உங்க மேல இருக்கிறாரு, ஆண்டவர் உங்க மேல இல்லைன்னா செய்ய முடியாது. ஒரு தீர்மானம், போய் பேசணும், இன்னும் அறியணும், மாற்ற தாகம். தாகமா இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவார். தாகமா இன்னும் அறியணும் ஆண்டவரை, இன்னும் நான் கத்துக்கணும், I need to know more. அவர் இன்னும் நான் அறியணும். அவர் வார்த்தையை விட்டு விலகவும் கூடாது. நான் ஏன்னா அந்த வார்த்தை என்னை காப்பாத்துகிறது, என்னை வழி நடத்துகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் அப்படியே செய்யிட்டா எனக்கு இந்த சேஃப். நான் அதுக்கப்புறம் இவரு அட்வைஸ் பண்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அட்வைஸ் பண்றாரு. என்ன இப்ப அது மட்டும் வாசிங்க, அந்த பகுதி மட்டும் வாசிக்கிறீங்களா? அவர் கேள்வி தொடர்ந்து வாசிங்க. ஒன்னிலிருந்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு திருப்பி அதை கேட்கிறேன். வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிற
தெரியாது. ஆவியில பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? காத்து அடிக்கிற போல எங்க போறது எங்க தெரியாது, எங்க போகுதுன்னு தெரியாது. அதே போல என்ன பண்றாங்க? ஆவியில பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் அப்படிதான் இருக்கிறான். இல்லையா? ஒரு கிறிஸ்தவன் எப்படி பிறந்து எதுக்காக பிறந்திருக்கிறான்? தேவ ஆவியிலே நம்ம பிறக்கப்பட்டவரா இருக்கிறான் இருக்கிறான். இல்லையா? இப்போ நம்ம ஆவியில பிறந்தோம் சொன்னா நம்ம லைஃப் எங்க எப்படி போகணும், எப்படி மாறணும் நமக்கு என்ன பண்ணாது, நமக்கே தெரியாது. யார் வழி நடத்தி கொண்டு போகிறா? தேவன் வழி நடத்தி கொண்டு போகிறார். அவர் வார்த்தை வழி நடத்தி கொண்டு போகிறது. அவர் கேட்கிறாரு, ஆண்டுக்கு இருக்கிறாரு, யூதர் போதகராக இருந்தும் இவனுக்கு இது தெரியாம இருக்குதே உனக்கு. சில நேரத்துல சந்தேகங்கள் வரும். நம்ம போற ரூட்டு கரெக்டா, நம்ம போற பாதை கரெக்டா, நம்ம எடுத்து வைக்கிற தீர்மானங்கள் கரெக்டா, நம்ம செய்யற வேலை கரெக்டா. கல்யாணம் பொண்ணு பண்ற தேர்ந்தெடுத்த பொண்ணு கரெக்டா, சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காதை என்ன பண்ணணும், விரிவா திறந்து வச்சிருக்கோம். நம்ம வாயில் சந்தேகம் விரிவா திறக்கும், ஆனா காது திறக்க மாட்டேங்கிறோம். காது நம்ம திறக்க மாட்டேங்கிறோம். காது எப்பவும் என்ன பண்ணணும், மூடி வச்சிருக்கோம். ஒரு நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நடக்குது, சாரிம்மா, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வச்சுப்பாங்க. ஹிந்தி போல நீ வச்சுக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வச்சுப்பாங்க. ஐரி 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 அவங்கள அந்த சைடு ருத்து 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 உள்ள தண்ணி போயிடும். ஒரு தண்ணி கிளாஸ் தண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றதுக்கு நம்ம எத்தனை பேர் கற்றணும், கத்திக்கிட்டே இருக்கணும். காரியம் செய்ய சொல்றதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் செய்வாங்க, அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது. அப்படி இல்லைங்க, காரியம் சொன்னா உடனே செய்யணும். ஒரு காரியம் சொன்னா என்ன பண்ணணும், உடனே செய்யணும், அப்படியே செஞ்சிடணும், செஞ்சு முடிச்சிடணும். அதான் கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொன்னா அப்படியே அதை கேட்கணும். அதான் நம்ம காதை திறக்குது. எப்பவும் என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும். ஆண்டு எப்ப என்கிட்ட பேசுவாரு, எப்பவும் ஆவியில கேட்கிறவங்களா இருக்கும், ஆவியில அவர் பிரசனத்தை உணர்வுகளா இருக்கும், அவரால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கும். அப்படிப்பட்ட ஜீவியம் தான் நமக்கு தேவை. இந்த வேலையில அந்த நேரத்துல இந்த மாதிரி கஷ்டம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அதுதான் தேவை. நம்ம ஆவியில நிரப்பப்படாம இருக்கணும் வச்சுங்களேன், விசுவாசான சத்துவம் நம்ம என்ன பண்ணலாம், எட்டு வேணா நம்ம என்ன பண்ணலாம், காட்டணும். அவர்களே பலம் கொள்ளணும், அவர்களே உறுதியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ கீழ்ப்படிதலை குறித்து நான் பேசிட்டேன். அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நம்ம மீட்கப்பட்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்கன்னா, தங்களை என்ன பண்றாங்க, அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கிறாங்க. கீழ்ப்படிதல் சொல்லிட்டேன், அர்ப்பணித்தலும் என்ன பண்ணுது, ரொம்ப முக்கியம். என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும், என்னதான் பிரச்சனை இருந்தாலும், ஆனா முழுமையான அர்ப்பணித்தல் இல்லைன்னா ஆண்டவர் நேமித்த ஓட்டத்தை என்ன பண்ண ஓட முடியாது.
ஒரு காரியம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, எல்லாரும் கொடுத்திருக்கிறாரு. எதற்காக? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சித்தம் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் வாழ்க்கைய ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. அதை என்ன பண்ணணும்? அதை பிடித்துட்டு தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஓட வேண்டும். அதுக்கு முதல்ல என்ன தேவை? அர்ப்பணிப்பு தேவை. அல்லேலூயா. முழுமையான அர்ப்பணிப்பு தேவை. அப்போ அந்த நெகேமியால பார்த்தவங்க அவங்க தான் 1-2 வசனத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா முழுமையான அர்ப்பணிப்பு இருந்தது. எதற்காக? நாங்களும் சேர்ந்து என்ன பண்றோம்? இந்த அலங்கத்தை எல்லாம் இடிச்சு போன எல்லாத்தையும் நாங்க என்ன பண்றோம்? கெட்டுறோம். ஏன்னா இது நாங்க இவ்வளவு நேரம் இருந்த இடம், நாங்க இதை விட்டு என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். இந்த தீர்மானம் கட்டுவோம், நாங்களும் சேர்ந்து கட்டுவோம். 7ஆம் அதிகாரத்துல அது 7ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் கட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த மாதிரி வரும். பெரிதுமா இருக்குது. அதற்குள்ளே ஜனங்கள் இருந்தாங்க. வீடுகளும் கட்டப்படவில்லை. நான் போன வாரம் நான் உபயோகித்து வந்தேன். அதுல நான் சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன். யாருக்கு எத்தனை பேர் பேட்டிக்கு தெரியல. நம்ம சபையை கட்டும்போது தேவன் நம்முடைய வீட்டை என்ன பண்ணுவாரு? கட்டுவார். நான் ஒரு சொன்ன வார்த்தை பேட்டிக்கு நம்ம ஆண்டோட சபையை நம்ம கட்டும்போது, ஒன்னா இருந்து நம்ம கட்டும்போது, பிசிக்கலாவும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, வெளியரங்கமாகவும் சரி ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ணணும்? சபை கட்டப்படணும். 2 வகையாக கட்டப்படணும். கட்டும்போது நம்முடைய வீட்டை என்ன பண்றது? கட்டுகிற. நம்முடைய குடும்பத்தை கட்டுகிற. இங்க என்ன சொல்லப்படல? இன்னும் கட்டப்படவில்லை. எல்லாம் விஸ்தாரமா இருக்கு. விஸ்தாரம் என்று சொல்லும்போது இடம் பெருசா இருக்குது. அந்த மாதிரி விஸ்தாரமான இடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம சபைக்கு தருவார். கண்டிப்பாக. அதுதான் நம்ம 2வது வாக்கு தத்துவம். கூடாத இடத்தை விசாலமாக்கும். வாசஸ்தல திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கையில என்ன பண்ணு? நீளமாக்கி உன் பிள்ளைகளை உறுதிப்படும். விரிவாகணும். சபை விரிவாகணும். எப்போ விரிவாகும்? இங்க கட்டப்படணும். ஆவிக்குரிய ரீதியில நாம கட்டப்பட்டால்தான் சபை என்ன பண்ணும்? வெளியரங்கமா கட்டப்படும். அல்லேலூயா. அப்பதான் சபை என்ன ஆகும்? விரிவடையும். அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவாரு. இல்லைன்னா நான் எப்பவும் போல எல்லாரும் வாரமும் வந்து கத்தி 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 போய் பிடிச்சிடும். அவ்வளோதான், தோழி பிடிச்சிடும். அப்படிதான் போகும். அப்படி இல்லைங்க லைஃப். ஆண்டு கொடுத்த இந்த ஜீவியம் அவருக்கு வாழணும். அது ரொம்ப முக்கியங்க. நான் கட்டப்பட வேண்டும். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். இல்லையா? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அவருக்குள் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். உள்ளால ஆவியில கட்டப்பட்டவரா, வெளியரங்கமா. ரொம்ப முக்கியம். விஸ்தாரமா இருக்குது. இல்லையா? ஆண்டு விஸ்தாரமா கொடுப்பாரு. ஆனா அதுல என்ன பண்ணணும்? நம்ம தான் கட்டணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பங்கு உண்டு. இல்லையா? எனக்கு இது இல்ல, ஏன்னா இதுல வரல அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அங்க எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு அங்க இடமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பங்கு உண்டு. நீங்க அவருடைய சபையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கமா இருக்கீங்க.
ஒவ்வொரு உறுப்பா இருக்கிறீங்க. உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும் போது உறுப்பா இருக்கணும். அதுக்கேற்ற வேலையை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அதுக்கேற்ற பங்கு நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதுக்கேற்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அதுக்கேற்ற முதலீடு என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? வந்து நம்ம சபையில வந்து என்ன செய்யறோம்? ஒரு சின்ன சின்ன காரியங்கள், ஒரு காரியங்கள், ஃபேனை துடைக்கிறதா சரி, ஒரு ஸ்பீக்கரை துடைக்கிறதா சரி, எதுவா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காரியங்கள் நோவல நான் பாராட்டணும். கரெக்டா வருவாரு, எல்லா காரியமும் செட் பண்ணுவாரு. நாங்க நேற்று வந்தோம், சாயங்காலம் வந்தோம், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, செட்டா இருக்குது. மைக் ஸ்டாண்ட் எல்லாம் வச்சு நாங்க என்ன பண்ணோம்? வந்து ஒயர்லாம் செட் பண்ணி செக் பண்ணிட்டு ஈவன் ஸ்பீக்கர்ஸ் கூட மேல வச்சார். God bless you now. ஏன்னா அதுதாங்க ஒருத்தர் செய்யறது இல்லை, ஒருத்தர் செஞ்சா பார்த்தா எல்லாரும் ஒன்றாக கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா விசேஷம் 9ஆம் அதிகாரம் 57 இருந்து வாசித்து கடைசி வரைக்கும் வாசித்து 68 வரைக்கும். 68 வரைக்கும். ஒருவன் அவனை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் அதற்கு இயேசு நரிகளுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் என்றார். ஹல்லேலூயா. மூணு விதமான ஆட்கள். ஒருத்தர் என்ன சொல்றாரு? முதல்ல நான் வாரேன், வாலண்டியரா என்ன சொல்றேன்? நான் வாரேன். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் உள்ளத்தை பாக்குறாரு. உள்ளத்தை பார்த்துட்டு சொல்றாரு, மனுஷகுமாரன் என்ன பண்றாரு? தலை சாய்க்காங்க இடம் இல்ல, எல்லா இடமும் இருக்குது. ஆனா மனுஷன் யாருக்கு எல்லாருக்கும் இடம் இருக்கு. ஆனா எதுக்கு சொல்லணும்? அவர் வந்து அவன் வாலண்டியரா தான் வாழேன்னா இல்லையா? ஆனா அவருக்கு நான் சொல்ல அவருக்கு சொல்றேன், நீ வாலண்டியரா வார, மனப்பூர்வமா வார. இங்க அர்ப்பணிப்பை குறித்து பேசப்படுது, உண்மையான அர்ப்பணிப்பு. ஆண்டோட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சில பேர் வாலண்டியரா வருவாங்க, நான் இது செய்கிறேன், நான் ஆண்டவருக்கு செய்கிறேன், சபையில வந்து நான் இது செய்கிறேன், இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், இந்த ஊழியத்தை நான் எடுத்துக்கொள்றேன், சண்டே கிளாஸ் ஊழியத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், யூத் மினிஸ்ட்ரி நான் எடுத்துக்கொள்றேன், உமன்ஸ் மீட்டிங் நான் உமன்ஸ் இதெல்லாம் நான் மினிஸ்ட்ரியில நான் ஒழுங்காக கலந்து கொள்கிறேன், மென்ஸ் ஃபெலோஷிப்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதில் ஒன்று நான் உறுதியாக கலந்து கொள்கிறேன். வாலண்டியரை அவரு சொல்றாங்க இப்படியெல்லாம் இருக்கும். சில நேரத்துல தலை சாய்க்காங்க, இடம் இருக்காது. நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து என்ன பண்றாங்க? ஐயோ ஆண்டவர் போறாரு,
அவருக்கு எங்க போனாலும் எங்க என்ன பண்ணாரு, தூங்குறதுக்கு இடம் இல்லை போல இருக்குது. அவருக்கு ஏசுகிட்ட ஒண்ணுமே இல்லை ஐயா. அவர் போற இடமெல்லாம் அவருக்கு அவர் பின்னாடி எத்தனை பேர் வந்தாலும் அதை கவுண்ட் பண்ணாலும் தெரியாது. எங்கெல்லாம் போடுமோ பணம் போய் அக்கௌண்ட் எடுத்து தனியா அவங்க கூட வருவாங்க. தனி கவர்மெண்டே கூட நடத்தி கொண்டு போறாரு. டாக்ஸ் கலெக்டர் இருக்காரு, டாக்ஸ் வரியை பார்த்துக்கிறதுக்கு கலெக்ட் பண்ணி செலுத்துறதுக்கு இருக்குது. பணப்பை வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாரு, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு, காசு மெயின்டைன் பண்றதுக்கு, செலவுக்கு அவர்கிட்ட தான் வரணும். யாரு? யூஎஸ் கேஷியர் பண்ண கேஷியர் இருந்தாரு, அடியாளுங்க இருந்தாங்க. எல்லா இடத்துலயும் டிராவல் பண்றதுக்கு, போட்ல டிராவல் பண்றதுக்கு யாரு? மீன் பிடிக்கிறவங்க. எல்லாம் இருந்தாங்க. சும்மா சாதாரணமா இருக்கு. ஆனா எல்லா காரியத்திலையும் அது எதுக்கு சொல்றாரு? உங்களோட ஊழிய பாதை இப்படிதான் இருக்கும். சில நேரத்துல எங்க வேணா நம்ம படுக்க நேரமா வரலாம், எந்த சூழ்நிலையா வரும், எல்லாம் இருக்கும். சில நேரத்துல எல்லாமே என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதுக்கு நீ என்ன பண்ணும், தயார்படுத்திக்கும். அதுக்காக தான் சொன்னாரு. இப்ப அடுத்த ரெண்டாவது என்ன பண்றாரு? ஆனந்தாலேயே என்ன பண்ற, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு ரெண்டாவது ஆள. நீ வந்து என்ன பண்ண, எனக்கு பின்னாடி வா, உங்களுக்கு வா. ரெண்டாவது மனுஷன் என்ன பண்றாரு? இயேசு கூப்பிடுறாரு. அவர் எக்ஸ்கியூஸ் சொல்றாரு. என்ன எக்ஸ்கியூஸ்? என்னோட தகப்பனார நான் அடக்கம் பண்ணிக்கிட்டு அவன் இறந்துட்டப்பறம் நான் வரேன். அப்பதான் சொல்றாரு, இறந்தவரை என்ன பண்ணோம்? மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும். அவங்கள அடக்கம் பண்ணட்டும். நீ எப்ப வரல? அடுத்த மூணாவது ஆளு யோசிக்கிறார். நான் யோசிக்கிறேன், என்னது நான் வருவேன். டைம் சொல்லுங்க, டைம் யோசிச்சு சொல்றேன். யோசிக்கிறது, யோசிச்சு சொல்றது. யோசிச்சு சொல்றதுக்கு என்ன அழைப்பு வந்ததுன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துடணும். அதுதான் கீழ்ப்படிக்கிறது, அதான் அர்ப்பணிப்பு, அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அந்த 12 பேரு சீஷர்கள் ஆண்டவர் கூடும்போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருந்தாங்க, ஒவ்வொரு வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க? வலையை அப்படியே என்ன பண்ணாங்க? போட்டுட்டு வந்தாங்க. டாக்ஸ் கலெக்டர் என்ன பண்ணாரு? அப்படியே வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு? கவர்மெண்ட் ஜாப். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்து ஒரு வேலையில இருந்தவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்க? இயேசு முன்னாடி போனாங்க. அவங்கதான் என்ன பண்றாங்க? இப்போ அவங்க பத்தி தான் என்ன பண்றாங்க? உலகமெங்கும் பேசப்படுகிறது. அவங்கதான் உலகமெங்கும் போனாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அவங்களாலதான் நம்ம என்ன பண்றோம்? இங்க இருக்கிறோம். அதுல 12 பேர்ல ஒருத்தரால தான் நம்ம என்ன பண்றீங்க? இருக்கிறோம். இங்க சபை வந்து நித்தியா இருக்கு. தோமா மாத்திரம் நீங்க வரல, அந்த தீர்மானம் எடுக்கல, அந்த அர்ப்பணிப்பு அவரை பிடித்துக் கொள்ளனா, அந்த தன்னை அர்ப்பணிக்கலனா நம்ம இங்க நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிஞ்சிருக்காது. அல்லேலூயா. அதுதாங்க டிசிஷன் மேக்கிங், தீர்மானம். நாம எடுக்கிற தீர்மானம். கூப்பிடுறாரா, ஆண்டவர் கூப்பிடுறாரா, அப்படியே உடனே அப்படியே செய்யணும். முன்னாடி போயிடணும், யோசிக்க கூடாது. நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழேன். மூணாவது எனக்கு இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. நான் இப்பதான் சின்ன பையன்.
என்ன எனக்கு வாழ்ற வயசு இருக்குது, என்ஜாய்மெண்ட் பண்ணணும் நானு. அதான் தேர்ட் பர்சன் சொல்றேன். இன்னும் நான் என்ன பண்றேன், திருப்பி கடைசி வருஷத்துக்கு வாசிப்பேன். உன்னை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு போய் வீட்டில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கிறாங்க. என்ன பண்ணாரா, அனுபவிக்கிறாங்க. எல்லாம் அனுபவிச்சுட்டு அனுபவிச்சுட்டு என்ன பண்றேன், அதுக்கப்புறம் பாருங்க ஐயா அழைப்பு வந்தா உடனே அனுபவிக்கிறதெல்லாம் அப்புறம் அனுபவிச்சே இருப்பீங்க, அப்புறம் வேறதான் வரும். அல்லேலூயா. நான் சொல்ல விரும்பல, கெட்ட குமாரன் மாதிரிதான் அனுபவிப்பாங்க. எவ்வளவு நேரம் அனுபவிப்பாங்க, கையில இருக்கிறவனுக்கு தான் அனுபவிக்க முடியும் ஐயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவன் நிலைமை என்னாச்சு, கெட்ட குமாரன் என்னாச்சு, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரன் கூட என்ன பண்றேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா துணி போடுறான், நான் இப்படி இருக்கிறேனே, தவிடு திட்டுறேனே, பண்ணி தவிடு திட்டுறேனே, நான் போறேன். அப்புறம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்கும். என்னது, நான் போயிட்டு எங்க தகப்பனா வீட்டுக்கு போயிட்டு நான் எங்க தகப்பனா கிட்டே போறேன், நான் வந்து என்ன பண்றேன், என்ன ஒரு வேலைக்காரனாவது சேர்த்துக்கோங்க, என்ன வேலைக்காவது எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்றாரு, பரவாயில்ல பிள்ளை தானே, பிள்ளை தேடி வருத காத்து கொண்டு இருக்கிறாருங்க, எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பரம தருப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என் பிள்ளை எப்ப என்கிட்ட வருவா, என் பிள்ளை எப்ப என்கிட்ட வருமா, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தூரத்துக்கு வரும்போதே என்ன பண்றாரு, பாத்துறாரு, உடனே என்ன பண்றாரு, கட்டி அரவணைக்கிறாரு, முத்தம் செய்கிறாரு. அவருக்கு வந்தா உங்களுக்கு சரப்பணிகளை போடுறாரு, புது ஸ்லிப்பரை போடுறாரு, மோதிரத்தை போடுறாரு, அங்கி புது அங்கிய போடுறாரு. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ஒரு மீட்பு, அதான் திருப்பி அவருக்குள்ளாக சேர்க்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடியே நம்ம படித்தா இதெல்லாம் நம்ம தேவையில்ல. அனுபவிக்கணும்னு நினைச்சா இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இல்லாத பட்சத்துல வரைக்கும் போக முடியாது. முன்னாடியே போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. நம்ம கவனமா இருக்கணும். நம்மளோட அர்ப்பணிப்பு யார் மேல இருக்கிறது, அது முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய செல்வாக்கு மேல இருக்கிறதா, நம்முடைய சுகத்தின் மேல இருக்கிறதா, நம்முடைய வீட்டார் மேல இருக்கிறதா, யார் மேல இருக்குது, உன்னோட டிவோஷன் யார் மேல இருக்குது, நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா உண்மையான அர்ப்பணிப்பு யார் மேல இருக்கணும்னா ஆண்டவர் மேலதான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அப்பதான் வாழ்க்கை, உன் வாழ்க்கையில மாற்றம் வர முடியும். அல்லேலூயா. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த வேலை தவறாக சொல்லிக்கிறேன். இந்த வேலையில் ஆண்டவரை வார்த்தையை தந்தி எங்களுக்குள்ளாக ஒரு அர்ப்பணிப்பு, எங்களுக்கு ஒரு நாங்கள் உண்மையிலே வளரும், உண்மையிலே கட்டப்பட்டவர்களுமாக இருக்கும்படியாக நீர் செய்கிறார்கள். அதுக்கு நாங்கள் முதலாவது எங்களை அர்ப்பணிக்க நீர் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எங்களோடு பேசும், எங்களோடு நாங்கள் பேச நாங்கள் ஆண்டவரை உங்களை விட்டு விலகாதபடி, உண்மை ஆண்டவரை விட்டு பிரியாதபடி, உண்மையிலே ஆண்டவரை எப்பொழுதும் நிலை கொண்டு இருக்கும்படியாக, வார்த்தை நிலை கொண்டு இருக்கும்படியாக நீர் கிருபை செய்கிறார்கள். உண்மையிலே வளரணும். ஆனால் அதுக்காக எங்களோட செவியை நாங்கள் முதலாக திறக்கும்படியாக நீர் கிருபை செய்கிறார்கள். நீரை கூட இருக்க வார்த்தை கேட்டோடு நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். நீ ஆண்டவர் பேர்பட தொடுங்க, பலப்படுத்துங்க.
கூட இருங்க கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே வாதகத்துக்கு தேவையை சந்திக்கிறார்கள். குறைகளை நிறைவேற்றுங்க. எல்லா காரியங்களும் நீர் ஆண்டவரே செய்வீராக. ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வளரும்படியாக உமக்குள்ளாக நாங்கள் செயல்படும்படியாக நீங்க பேசுறீங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கூட இருங்க. எல்லாவற்றையும் சமர்ப்பித்து ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனால பிதாவே. ஆமென். லோசலம் நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் பொருளுடனே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். 1 2 3 Lord Jesus.